ஒரு அம்மா தான் குழந்தைங்களுக்காக உயிரையே கொடுப்பான். ஆனால் அதே அம்மா அந்த குழந்தைங்கள உயிரை எடுத்தா. அன்றைக்கி மார்ச் 28, 2025 தெலுங்கானாவில் சங்கராரெட்டின்ற டிஸ்ட்ரிக்டில் அமீன்பூர் என்ற ஊரில் சென்னையா அவரோட நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு 2:30 அவர் வீட்டை நோக்கி வந்துட்டுருக்காரு. வீடு கிட்ட நெருங்க நெருங்க அவரோட மனைவியோட அனத்தல் சத்தம் அங்கே வரைக்கும் கேட்க ஆரம்பிக்குது. உடனே அவர் அதிர்ந்து போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட மனைவி ரஜிதா வயிறை பிடிச்சிக்கிட்டு என்னால் வயிறு வலி தாங்க முடியலன்னு தரையில் கிடக்கிறத பார்த்து அதிர்ந்து போகிறாரு. உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மனைவி கிட்ட போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாரு. என்னால் வயிறு வலியை தாங்க முடியல அப்படின்ட்டு அவங்க கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள எல்லாருமே கூப்பிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணுறாரு. அவங்க மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க மனைவி சொன்ன விஷயம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுன்னுட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு அம்மாவாக இருந்தாலும் அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையே ஊர் மக்கள்கிட்ட அவங்க உயர்ந்துடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க குழந்தைங்கள போய் பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்ச குழந்தைங்கள போய் தட்டி எழுப்பும் போது தான் 3 பேருமே அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே அவங்க அம்மாவை சேர்த்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. சில மணி நேரத்திலேயே சென்னையாக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. உங்களோட 3 குழந்தைங்களும் உயிரோட இல்லை அப்படின்றது. தெலுங்கானாவையே அதிர வச்ச ஒரு மிகப்பெரிய கிரைமை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்ரீ ஷேடோ வேர்ல்டு. அவங்களோட குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு விஷயத்தை தெரிஞ்சு கதறி அழுதுட்டு இருந்த சின்னையா ரொம்பவே மன உடைஞ்சு போனார். கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க மனைவி கிட்ட போயிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லாரும் நைட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு படுத்தோம். கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரொம்பவே வயிறு வலி ஆரம்பிச்சிச்சு. நான் வயிறை பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். என்னோடய 3 குழந்தைங்களும் வயிறு வலி அந்த ஒருத்தருமே மயக்க போட்டு விழ ஆரம்பித்தாங்க. என்னால் எழுந்து கூட உக்கார முடியல. அந்த சுச்சுவேஷனில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அவரோட வேலையை முடிச்சுட்டு வந்தார். வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டீங்களா? அப்போது உங்கள் கணவர் என்ன சாப்பிட்டாருன்னு கேட்குறதுக்கு அவருமே தயிர் சாதத்தை சாப்பிட்டது தான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே தயிர் சாதத்தை தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் சென்னையாக்கு மட்டும் ஏன் எதுவுமே ஆகலைன்னுட்டு போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வருது. போலீஸும் சென்னையாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இன்சிடெண்ட் ஒரு கேஸாக மாறுறதுக்கு முக்கியமான இருந்த ஒரு ரீசனை பார்த்துட்டு வந்துடுவோம். அது அக்டோபர் மாதம் 2024 வரும். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தெலுங்கானாவில் ஒரு பழமையான ஸ்கூலில் லீவு நாளாக இருந்தாலுமே அது ஃபுல்லாகவே ஆரவாரமாக இருக்காங்க. அது ஸ்போர்ட் டேவோ இல்லை ஆனுவல் டேவோ இல்லை, ஓல்டு ஸ்டூடெண்ட்டோட ரீயூனியன். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒன்றா படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறதுக்காக ஒரு ரீயூனியன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் நமக்கே தெரியும் இல்லையா, ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோன்றவங்க நமக்கு புரியாத ஒரு சந்தோஷம், நம்ம அங்கே இருந்த அலப்பறைகள், நம்ம சின்ன வயசில் நடந்துக்கிட்டது, ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துடுச்சு. ஈவன் இப்போது நம்ம எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததும் இந்த டெக்னாலஜி தான். ஸோ இந்த டெக்னாலஜியை நம்ம ஒரு நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்த ஒரு முடிவு தான் இப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம். நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கலாம், ஈவன் பேசிக்கலாம், நம்ம பழைய நட்பு அதை நம்ம சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப்புமே ஸ்டார்டிங்கில் நல்லாவே போயிட்டு தான் இருந்திருக்கு. ஈவன் எல்லாருமே மீட்டும் பண்ணியிருக்காங்க, அடிக்கடி மீட் பண்ணியிருக்காங்க, அடிக்கடி பேசியிருந்திருக்காங்க. அதில் 2 பேர் மட்டும் ரொம்ப டீப்பாக மீட் பண்ணவும் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோன் காலில் ஆரம்பித்து அவங்களோட தொடர்பு நேரடியாக மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனசோட மனசும் பேச ஆரம்பிக்கிறாங்க, உடம்போட உடம்பும் உரச ஆரம்பிக்குது. அந்த தொடர்பு நாளடைவில் கள்ளக்கதலாக மாற ஆரம்பிக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கேஸுக்கு வருவோம். ஸோ போலீஸும் சென்னையாவை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவர் சொன்ன ஆன்சர் எதுவுமே போலீஸுக்கு சரியாக படலை.
ஈவன் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும். அது வரைக்குமே சென்னையா தான் இந்த கொலை எல்லாமே பண்ணியிருப்பாங்கன்னு நினச்ச போலீஸ் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்த உடனே அவங்களோட சந்தேகம் எல்லாமே அவங்க மனைவி பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. அப்படி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் என்ன தான் வந்ததுன்னா, தயிர் சாதத்தில் எந்த ஒரு பாய்சனும் கலக்கலை, ஈவன் இந்த தயிர் சாதம் கெட்டும் போகலை, பாய்சன் ஆகிற அளவுக்கு எந்த ஒரு பொருளுமே அந்த தயிர் சாதத்தில் இல்லை அப்படின்ட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களோட உடம்புல எந்த ஒரு விஷமும் கலக்கப்படலை அப்படின்ட்டு வருது. அப்போ உண்மையாகவே என்ன தான் நடந்திருக்கும், எப்படி அந்த 3 குழந்தைங்களும் இறந்துருப்பாங்க? உடனே போலீஸ் ரஜிதாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரஜிதா சொன்ன விஷயம்தான் இது. தெலுங்கானாவில் அபிராமி அப்படின்னு சொன்ன உடனே ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் போலீஸ் ரெக்கார்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமீன்பூரில் ஒரு சாதாரண டேங்கர் லாரி ஓட்டுற டிரைவராக இருந்தவர் தான் சென்னையா. ஸோ இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ரஜிதாவுக்கும் 2013 கல்யாணம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னையாக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்லை, செகண்ட் மேரேஜ். கிட்டத்தட்ட சென்னையாவுக்கும் ரஜிதாவுக்கும் 20 வயசு ஏஜ் டிஃப்ரென்ஸுமே இருக்குது. சென்னையா அதிகமாக படிக்கலை, ஆனால் ரஜிதா அதே பகுதியில் படித்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மொத்தமாக 3 குழந்தைங்க. குழந்தை சாய் கிருஷ்ணா, அவரோட வயசு 12. அண்ட் தென் செகண்ட் குழந்தை மதுப்பிரியா, அவங்களுக்கு 10. அப்புறம் கடைக்குட்டி கௌதம், அவரோட வயசு 8. சென்னையா அதிகமாக படிக்காததுனாலையோ இல்லை அவங்களுக்கும் இவங்களுக்கும் 20 வயசு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, கல்யாணம் ஆனதுல இருந்தே அவங்க 2 பேருக்குமே ஒத்து போகலை. லைஃப் இப்படி போயிட்டுருக்க அந்த சமயத்தில் தான் அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி ரீயூனியனில் சந்தித்த அவரோட பழைய ஃப்ரெண்டான சிவகுமாரோட நெருங்கிய தொடர்பில் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்க தொடர்பு நாளடைவில் கள்ள தொடர்பாகவும் மாறுது. அப்போ நேரத்தில் தான் ரஜிதா சிவகுமாரை பார்த்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சிவகுமாருக்குமே கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருக்குது, அதையுமே மறந்துட்டு இவங்க நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு சிவகுமார், உன் புருஷனும் உன் குழந்தைங்களும் இருக்கும்போது நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற ஒரு கொஸ்டினுமே முன்னாடி வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே முடிக்கலாம் அப்படின்ட்டு குறித்த நாள் தான் மார்ச் 27, 2025. அன்றைக்கி சாயந்தரம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு, ஈவன் அவங்க ஹஸ்பண்டுமே சாப்பிட்டுட்டு நைட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அவங்க 3 குழந்தைங்களுமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவனோட ஃபஸ்ட்டு பையன் சாய் கிருஷ்ணா கிட்ட போயிட்டு அவன் நல்லா தூங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஒரு டவல் எடுத்து மூக்கையும் வாயையும் போட்டு அழுத்தி கொலை பண்ணுறாங்க. ஒரு தாய் அவங்க குழந்தைக்காக என்ன வேணால் பண்ணுவா, ஈவன் அவள் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாள். ஆனால் இவங்களோட காதல் அந்த குழந்தைய ஒரு உயிராக கூட மதிக்காமல் ஒரு தடக்கலாக தான் பார்த்து அவங்களோட அம்மாவே அவளோட உயிரை எடுத்திருக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த பையனுக்கு எதுக்காக இது நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதனால் நம்ம செத்தோன்றது கூட தெரிய வராது. ஸோ அவன் கை கால் ஆட்டி அவங்க அம்மாவை எதிர்க்க முடியாமல், எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாமல் இறந்து போயிருந்திருக்கான். அதே மாதிரி தான் மீதமுள்ள 2 பசங்களுக்குமே இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க காதலுக்கு இவங்க 3 பேருமே ஒரு தடையாக இருக்காங்கன்ற ஒரே ஒரு ரீசன்னால் 3 உயிருமே கொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவங்க 3 பேரையுமே கொன்னுட்டு இது இயற்கையாகவே இருக்கணுன்றதுக்காக 3 பேரும் மயக்க போட்டு விழுந்த மாதிரி காட்டிட்டு அவங்களோட கணவரோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்த உடனே இவங்க நாடகத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க போட்ட நாடகத்தில் எதிராக வந்தது தான் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட். ஸோ ஒட்டுமொத்தமாகவே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் தென் கடைசியாக ஏப்ரல் 3, 2025 அன்னைக்கு ரஜிதாவும் அவனோட கள்ளக்காதலான சிவகுமாரியுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் கொடுத்த ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ரஜிதாவை அவங்க விசாரிக்கும் போது அப்படி ரஜிதா சொன்னது, என்னோட கணவர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, என்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் என்னோட பசங்களை நான் கொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவனோட கள்ளக்காதலான சிவகுமார், நான் அவங்கள கொல்ல சொல்லலை, நான் அவங்கள விட்டுட்டு வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தான் சொன்னேன்.
அவங்கள நான் கொல்ல சொல்லலை அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். எப்போ ஒரு அம்மாவுக்கு தன்னோட குழந்தைங்க ஒரு தடைக்கல்லாக தெரிய ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே அவங்க மனசுக்குள்ளே அந்த தாய்மைன்ற எண்ணம் செத்து போச்சுன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா அது முதல்ல அவங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ண பார்க்கணும். அப்படியும் முடியல அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டயாவது சொல்லணும். அதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போடலாம். இது சரியே பண்ண முடியாத ஒரு பிரச்சனைன்ற பட்சத்தில் லாஸ்ட் ஆப்ஷனாக நம்மளுக்கு டிவர்ஸ்ன்னுட்டு ஒரு இதுவுமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையல அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு சட்டப்படியும் சமூகப்படியுமே 1000 வழிகள் இருக்குது. அது எல்லாமே விட்டுட்டு அவங்க எடுத்த அந்த ஒரு தவறான முடிவு தான் இப்போ ஒரு குடும்பமே சீர்குலைஞ்சு நிற்கிதுன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தபோது ஜட்ஜை பார்த்து ஷாக் ஆனாங்க. ஒரு அம்மானால் எப்படி தன் குழந்தைய இவ்வளோ கொடூரமாக கொல்ல முடியும் அப்படின்ட்டு. சில பேர் நினைக்கலாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அது எப்போ கிடைச்சி எப்போ நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் அதை எதுவுமே பண்ணாமல் போயிருந்துருக்கலாமே. குழந்தைங்களை கொல்றதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிது? இந்த கேஸை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த க்ரைம் ஸ்டோரி நம்ம மீட் பண்ணலாம். திஸ் இஸ் ஸ்ரீ ஷேடோ வேர்ல்ட்.